நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிபில் நான் லோனே எடுக்கல. பட் என்னோடய சிபில் ரிப்போர்ட்டு இது காட்டுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக கட்டியிருக்கேன். பட் சிபில் குறைபாடு காட்டுது. அப்புறம் இதுவரைக்கும் ஒரு தேதி பாக்கி இல்லாமல் நான் கிரெடிட் கார்டு எல்லா டியூஸும் கட்டுறேன். பட் சிபில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய குறைகள் மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு என்ன நிவர்த்தி, எப்படி இதோட நிவாரணம், இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்குறோம். என்னுடைய நண்பர் அவரே பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லோன் அவரோட சிபிலில் வாங்கினதாக காட்டுது, குறிப்பிட்ட வங்கியில் வாங்கினதாக காட்டுது. ஆனால் அவர் அந்த வங்கியில் வாங்கவே இல்லை. இதற்காக சிபிலில் www.sibil.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் இந்த குறைபாடுகள்லாம் எப்படி அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக, ஒரு விளக்கப்பட காட்சியாகவே அதில் ஒரு வீடியோ நம்மளுக்கு ஓட விட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தாலே நமக்கு தெளிவான ஐடியா கிடச்சிரும். அதில் இது டிஸ்பியூட் ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைபாடுகளை டேக்கப் பண்ணுற ஒரு மெத்தட் இது. அப்போ அதில் டிஸ்பியூட் ரைஸ் ஃபார்ம்னு அதில் போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் உங்கள் பேர், மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி உங்களோட லாகின் ஒன்று அதில் க்ரியேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிரச்சனை என்னங்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட ஒரு சிபில் ரிப்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பேசாமல் இருந்துருங்க. பட்டு உங்களோட சப்மிஷன் பேசும். அவங்க உடனடியாக அந்த வங்கிக்கு டேக்கப் பண்ணி, எந்த வங்கியாக இருந்தாலும் சரி அந்த வங்கிக்கு டேக்கப் பண்ணி, இந்த மாதிரி இவர் இந்த நபர் உங்கள்கிட்ட கடன் வாங்கலை, பட் இருந்தாலும் அவரோட சிபிலில் காட்டுது அப்படின்னு விளக்கம் கேட்பாங்க. இந்த குறைகள் 30 நாட்களுக்குள் நமக்கு சரி செய்யப்பட்டு விடும். அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த விதமான தயக்கமோ பயமோ பட வேண்டியதில்லை. இது குறைபாடு நிவர்த்தி செய்ததற்கு பிறகு நீங்கள் வேறொரு வங்கியில் நீங்கள் அணுகி உங்கள் கடனை பெற முடியும். சிபில் என்கிற அமைப்பு டிரான்ஸ் யூனியன் சிபில் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதில் எனக்கு நல்ல சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 900, அது 900க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிபில் ஸ்கோர் மிக ஒரு அருமையான சிபில் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோசமான சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 550க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிபில் ஸ்கோர் ஒரு பேட் சிபில் ஸ்கோர் அது. பட் அதையும் நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது தாராளமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். சிபில் ஸ்கோர் எனக்கு குறைவாக இருக்குது, நிஜமாகவே நான் லோனில் சரியாக கட்டலை, எப்படி நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு பல வழிகள் இருக்குது. உதாரணமாக நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க, அதோட டியூஸை அவங்க சொன்ன குறிப்பிட்ட தேதியில் கட்டுங்க. இதுவரை நீங்கள் சரியாக கட்டாமல் தவறக்கூடிய பட்சத்திலும் நீங்கள் இனிமேல் அதை கரெக்டாக கட்டி நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் வங்கிக்கு செல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான சிபில் ஸ்கோருமே வராது. 0 அப்படிங்கிற சிபில் ஸ்கோர் தான் வரும். அப்போ நீங்கள் ஏதாவது வங்கி அன்றைக்கி கிரெடிட் கார்டோ இல்லை நகை கடனோ ஏதோ ஒரு கடன் வாங்கி கரெக்டாக அவங்க சொன்ன நிலுவை தேதியில் கட்டக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து, சியூரிட்டி கையெழுத்து, அவர்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை பற்றி நீங்கள் தெரியாமல் கையெழுத்து போடக்கூடியது மூலமாக உங்களோட ஸ்கோர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் பிணை கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ போடாமல் இருக்கிறதும் உங்களுடைய சிபில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அம்சமாகும். நம்முடைய சிபில் ஸ்கோர் நல்ல விதமாக முன்னேறி செல்வதற்கு கிரெடிட் கார்டு ஒரு அமைப்பு நம்ம பார்த்தோம். கிரெடிட் கார்டை போல் ஒரு சிறந்த சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த நண்பனும் இல்லை. தவறாக யூஸ் பண்ணுறது மூலமாக அதை பற்றி நம்முடைய சிபில் ஸ்கோர் குறைவதற்கு அதை போல் ஒரு எதிரியும் இல்லை. உங்களுடைய நண்பர்களுடைய கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிரெடிட் லிமிட் ஜாஸ்தி இருக்குது, அவங்களுக்கு தவணை காலம் நீண்ட காலம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய நண்பர்களுடைய கிரெடிட் கார்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதோ, உங்களுடைய கிரெடிட் கார்டை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்குறதோ முற்றிலும் நீங்கள் அறவே அந்த மெத்தடை தவிர்த்துருங்க. சிபில் பாதிப்பினால் நமக்கு லைஃப் லாங்காக ஒரு வீடு கட்ட கடனோ, ஒரு வண்டி கடனோ, நாளைக்கு கல்வி கடனோ எதுவுமே நம்ம வாங்க முடியாமல் போயிடும். சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகம் போன்ற ஒரு அமைப்பு. இந்தியாவில் உள்ள அனைத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் யாரெல்லாம் பேன் கார்டு, ஆதார் கார்டு வாங்கி அதை நம்மளுடைய ரெக்கார்டில் அப்டேட் பண்ணுறாங்களோ அதை வச்சு அந்த சென்ட்ரலைஸ்டு சர்வர் மூலமாக அவங்களுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படுது. அதனால் இதன் மூலம் பொதுமக்களுக்கு என்ன தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா, அடுத்தவருடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு
விழிப்புணர்வு வந்து நீங்கள் குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கே வந்து இது தவிர்க்கப்பட வேண்டும். அவரவர்களுடைய கிரெடிட் கார்டை வந்து அவங்கவுங்க தான் யூஸ் பண்ணணும். இது வந்து அதே மாதிரி இதில் பாஸ்வேர்டு சீக்ரெசி எப்படி டெபிட் கார்டுக்கு முக்கியமோ அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கு வந்து இந்த நம்முடைய கிரெடிட்டை நம்மளே தான் வந்து யூஸ் பண்ணணும். அந்த தவணை தொகையை வந்து சரியான கரெக்டான நேரத்தில் திருப்பி செலுத்தணுங்கிற அவேர்னஸை வந்து நம்ம வச்சுக்கிட்டாலே போதும், நம்முடைய சிவில் ஸ்கோர் தானாக உயர்ந்துவிடும்.